3 மாநிலங்களை கைவரிசை காட்டிய பைக் திருடன் சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாகனங்களை பார்க்கும்போது ஏதோ எக்ஸ்போ போட்டு பைக் விற்கிறார்களோ என்று எண்ண தோன்றும். ஆனால் இவையெல்லாம் திருடப்பட்ட வண்டிகள். இங்கு இருக்கும் 100 வண்டிகளையும் தனி ஒரு ஆளாக ஆட்டையை போட்டு விற்பனை செய்திருக்கிறார் இந்த திருடர் குல திலகம். ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் சின்ன பாக்கெட் கத்தியையும் வைத்துக்கொண்டு இத்தனை வண்டிகளையும் அபேஸ் செய்திருக்கிறார் இந்த ஆசாமி. 1.25 செகண்டில் 1.5 லட்சம் மதிப்புள்ள புல்லட்டை திருடிவிடும் இவரது பெயர் பிரசாத் பாபு. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு வயிற்று பிழைப்புக்காக பெங்களூருவுக்கு வேலை தேடி வந்திருக்கிறார் பிரசாத். மெக்கானிக்காக வேலை பார்த்திருக்கிறார். அப்போதுதான் சாவியே இல்லாமல் எந்த இருசக்கர வாகனத்தை வேண்டுமென்றாலும் திருடிவிடலாம் என்பதை கற்று தேர்ந்திருக்கிறார். சமீபத்தில் கேஆர்புரம் பகுதியில் ஒரே மாதத்தில் 20 இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருக்கிறது. இதனால் அலர்ட்டான போலீசார் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாநில எல்லைகளில் உள்ள டோல்கேட்டுகளை கூர்ந்து கவனித்தும் திருடு போன வண்டிகள் பெங்களூருவை விட்டு தாண்டியதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதனால் போலீசார் குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் ஹைவே விபத்து பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் டோல்கேட் வழியை விட்டுவிட்டு ஒரு பைக் வயல்வெளி ஒத்தையடி பாதையில் பயணிப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரே மாதத்தில் 20 வண்டிகள் அதே ரூட்டில் சென்றிருக்கிறது. அதன் பிறகுதான் போலீசாருக்கு விஷயம் புரிந்திருக்கிறது. உடனே கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆந்திராவில் இருந்த பிரசாத் பாபுவை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பிரசாத் பாபு 3 வருடங்களாக போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சாதுரியமாக திருடி வந்தது அம்பலமாகியிருக்கிறது.